9th standard chapter 1 set language la exercise 1.5 la question number 4 என்ன கொடுத்திருக்காங்கன்னா verify A union B intersection C is equal to A union B intersection A union C using Venn diagram அப்படின்றாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா யூனியன் இப்படி கொடுத்தா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன், தமிழ்ல பார்த்தீங்கன்னா சேர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்படி கொடுத்தா இதுக்கு பேர் இன்டர்செக்ஷன், தமிழ்ல வெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வெண்படம்னா இந்த மாதிரி சர்க்கிளை போட்டு வரைவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்படத்தை பயன்படுத்தி இது ரெண்டுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சேம்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ அப்போ இது எதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஏரியா இந்த வளைவரை மட்டும்தான். ஸோ இந்த வளைவரையில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுவோம். ஸோ இந்த வளைவரையில் ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் வரக்கூடாது, உள்ளே மட்டுமே இருக்கணும். இப்போது ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிட்டோமா? எப்போவுமே எழுதும்போது ஏ என்ன பி சின்றது எடுத்து எழுதணும், அந்த ஹெட்டிங் பேரையும் எடுத்து எழுதணும். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதுங்க. ஸோ தட் இஸ் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இந்த பி இன்டர்செக்ஷன் சின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நமக்கு பி இன்டர்செக்ஷன் சின்றது இந்த ஏரியான்றது தெரியும். இப்போ அதோட யாரை சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற சர்க்கிளை சேர்க்கணும். ஸோ அப்போ ஏன்ற இந்த சர்க்கிளையும் ஷேட் பண்ணி அதே மாதிரியே ஏன்ற சர்க்கிளை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணிடுவீங்க. அதோட பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம், இடது பக்கம் துடைய மதிப்பு. ஸோ அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி வரைஞ்சாச்சு. ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. முதல் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஸோ அப்போது ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம்? ஏன்ற சர்க்கிளையும் பின்ற சர்க்கிளையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணும். ஸோ அப்போ ஏன்ற சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது மொத்தத்தையும் நீங்கள் ஷேட் பண்ணும். அதே மாதிரி பீன்ற சர்க்கிளையும் நீங்கள் மொத்தத்தையும் ஷேட் பண்ணும். ஷேட் பண்ணும்போது இந்த சியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சி மட்டும் இருக்கக்கூடிய இந்த இடத்த நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ யூனியன் சி. அப்படின்னா ஏன்ற சர்க்கிளையும் சின்ற சர்க்கிளையும் மொத்தமாக நம்ம ஷேட் பண்ணிடணும். ஸோ தனித்தனியாக போட்டாச்சு. இப்போ இது ரெண்டு இதுக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டு காமனாக இருக்கிறத நம்ம வரையணும். இப்போ இதில் காமன் பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லாக காமனாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது சர்க்கிளில் இங்கே ஷேடாக இருக்குது, இங்கே ஷேட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இந்த ஏன்ற சர்க்கிளை ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஷேடாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேயும் ஷேட் பண்ணி முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்கும் சிக்கும் உண்டான ஷேடிங் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் ஷேட் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஷேட் ஆகிருக்கு, ஆனால் இந்த ஏரியாவில் ஷேட் ஆகலை. ஸோ நான் இந்த ஏரியாவை ஷேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்டர்செக்ஷன் தான் என்ன அர்த்தம்? பொதுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஷேட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஷேட் பண்ணலை, இங்கே ஷேட் ஆகிருக்கு. ஸோ பொதுவாக இல்லாததுனால இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இன்டூ மார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் இன்டூ எல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சியோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ இந்த டயக்ராம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போது நீங்கள் எல்ஹெச்எஸ் டயக்ராமை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஆர்ஹெச்எஸ் டயக்ராமை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால லாஸ்ட்டில் கன்க்ளூஷனில் என்ன எடுத்து எழுதணும்னா தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.